அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்து முடிந்த தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான். இரண்டாவது, ஒரு மூமினை பொறுத்தவரையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்றால், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் போதுமானவன். அப்ப அல்லாஹ் தான் நம்முடைய பாதுகாவலன். இவங்கெல்லாம் சிறுபான்மையின பாதுகாவலர்கள், அவங்க வந்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்தாலுமே கூட அல்லாஹ் தான் பாதுகாவலன் என்று நம்பக்கூடிய நேரத்திலே நமக்கு எந்த விதமான கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் தவக்கல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவதாக, சில மக்கள் நினைக்கலாம், இவ்வளோ வாலண்டியரா போய் நம்ம வந்துட்டு ஆதரவு கொடுத்தோம், எவ்வளவு பிரச்சாரம் பண்ணோம், எவ்வளவு முயற்சி பண்ணோம், நம்ம எவ்வளவு கருத்து கணிப்புகள் அத்தனையும் தகுதிப்படி ஆக்கிட்டு நம்ம யார் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த நடிகர் விஜய் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெற்று விட்டாரே, நம்ம நினைத்த நம்ம யாருக்காக பிரச்சாரம் பண்ணோமோ அவங்க வந்து தோத்து விட்டார்கள் அப்படின்ற கவலை இருக்கலாம். இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு எப்படி இருக்கலாம்னா வந்துட்டு, நம்ம இவ்வளவு அறிக்கை விட்டோம், நடிகர் விஜய் அவர் வந்து நம்ப முடியாது, அவருக்கு பக்குவம் கிடையாது, அவர் வந்துட்டு தனது கட்சி இது பண்ணல அது பண்ணல எத்தனையோ அறிக்கைகள்லாம் விட்டோம், நம்ம பேச்சு நம்மளுடைய அந்த கருத்துக்கள் அறிக்கை எல்லாம் வந்து மக்கள் கண்டுகொள்ளாமல் இப்படி குத்து குத்து குத்தி ஜெயிக்க வச்சிட்டாங்களே, மக்கள் நம்மளை மதிக்கல போல அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னவென்றால், ஒட்டுமொத்த குரானை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்றதுக்கு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை தூதர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்றாங்க. ஆனால் வரலாறு எடுத்து பார்த்தால் குரான்ல ஒட்டுமொத்தத்திலும் அந்த நபிமார்களுடைய வரலாறு எப்படி இருக்குன்னு சொன்னால் தோல்வி வரலாறு தான். எல்லா நபிமார்களும் அந்த தன் சொந்த மக்கள் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தின் பார்வையிலே அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களே அதை வந்து விதிவிலக்கு என்று சொல்ல போனால் யூனுஸ் நபி சொல்லலாம், சுலைமான் நபி, இந்த மாதிரி ஒன்றெண்டு நபிமார்களை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா நபிமார்களும் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, எவ்வளவு சொன்னாங்க, ஆனால் கேட்கவில்லை. அப்ப இதை நம்ம தோல்வின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான். அதே போலத்தான் இந்த அரசியலை பொறுத்தவரையும் அதோடு ஒப்பிட முடியாவிட்டாலுமே கூட சில மக்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணியிருப்போம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொன்னாலுமே கூட மாற்றம் அதற்கு காரணம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு கிடையாது, முயற்சி மட்டும் தான். ஆனால் நம்ம ஒன்று நாடி இருப்போம், ஆனால் அல்லாஹ் என்ன நாடி இருக்கின்றான் என்பது தெரியாத என்ற அடிப்படையிலே எல்லாம் அவனுடைய செயல் என்று நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடிய மக்களா அல்லாஹ் அந்த மாணவரை மாற்றானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.